ஆல்வேஸ் வெல்கம். நான் உங்கள் ஸ்டார். அப்புறம் இது நம்ம யூன்மின்கான ஒரு ஒன் ஷாட் தான்டா. இதோட டைட்டில் மை மிஸ்டேக். ஸோ ஓகே, நான் இப்போ டிஸ்க்ளைமர் ப்ளே பண்ணுறேன், ஓகேவா? ஸோ டிஸ்க்ளைமரை பார்த்து படிச்சுட்டு உங்களுக்கு ஓகேனா தாராளமாக ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இல்லை இதில் எனக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஓகே? நோ ப்ராப்ளம். அப்புறம் இன்னொரு விஷயம்டா, இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வைலன்ஸாகவே தான் போகும். டார்க் ரொமான்ஸ் அண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகேவா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நத்திங் ப்ராப்ளம். ஸோ ஓகேடா, வாங்க பிளா பிளா பிளான்னு பேச வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போடலாம். இப்போது அடைய ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன் தான்டா. ஒரு காலேஜ் தான் காமிக்கிறாங்க, மார்னிங் டைம் தான். ஸோ இப்போ எல்லோரும் அப்படி இந்த காலேஜுக்குள்ளே என்ட்ராயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அதே காமிச்சா நம்ம ஜிமின்ஷி தான், அண்ட் அவர் கூட நம்மளோட தியாங்கும் வந்துட்டுருக்காரு. ஸோ ஜிமின்ஷி அண்ட் தியாங் இவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி பேக்கெல்லாம் போட்டுட்டு காலேஜுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. டேய் ஜிமன், நானும் பார்க்குறேன், நீயும் ரொம்ப நாளாக அந்த இவங்க சீனியர் பின்னாடியே சுற்றுறியே, என்னடா கதை கேட்டா ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷுன்னு. நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா க்ரஷ்ஷு மாதிரி தெரியலையேடா, எங்கேயோ போறியே. என்னடா ஒன் சைட் லவ்வா? அதை சும்மா இருட்டான், அதெல்லாம் இல்லை. ஆனால் அவரை எனக்கு பிடிக்கும், அவர் ரொம்ப குட் பர்சன்டா, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவர்கிட்ட பேசாமல் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? ப்ரப்போஸ் பண்ண போறியா? அவரை ஓகே சொல்லுவாருன்னு நினைக்கிறியா? அது எனக்கு தெரியலை. ஆனால் அவர் என்கிட்ட நல்லா தான்டா பேசுகிறாரு, அவர் என்கிட்ட நல்லா தான் பேசுகிறாரு. நானும் அவரும் நல்லா தான் பேசுகிறோம், உனக்கே தெரியும்ல. அவர்கிட்ட அது தெரியும், ஆனால் நீ சீனியர்னு பேசுகிற, அவர் உன்ட ஜூனியர்னு பேசுகிறாரு. அதான் எனக்கு தெரியலடா டேங். ஆனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர்கிட்ட அதை நான் எப்படி சொல்லணுன்னு தெரில, ஆனால் எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியாவது அவரை நான் மேரேஜ் பண்ணிக்கணும். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறியா? ஐயோடா, ஆளை விடுங்க, இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. உன் ப்ராடக்ட்டு அந்த சீனியர் ப்ராடக்ட்டு என்னெல்லாம் இல்லை இருக்காது. நீலாம் ஃப்ரெண்டாடா, ஃப்ரெண்டோட லவ்வுக்கு கூட ஹெல்ப் பண்ண மாட்டேன்ற. அது சரி. பல பேர் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான்டா பல வாழ்க்கை நாசமாக போயிருக்கு, என்னெல்லாம் கூப்பிடாத அப்படின்ற மாதிரி இந்த சைடு டாங் ஒரு மாதிரி பேசிட்டே நடந்து வந்துட்டுருக்காரு. இங்கே நம்ம ஜிமின்ஷி அவர் அப்படியே கொள்ளையன்றா வந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ அப்படியே நம்ம யோங்கி தான், அவர் தான் அந்த காலேஜோட சீனியர். ஸோ அவர் ஒரு மாதிரி பைக்கில் உட்காந்துட்டு வர்ற நம்ம ஜிமின்ஷியை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ யோங்கியோட கண் ஃபுல்லாக ஜிமினா மேலே தான் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஜிமின்ஷியவே பார்த்துட்ருக்காரு. ஜிமினா தான் ஒரு மாதிரி யாரோ ஒருத்தவங்க நம்ம பார்க்குறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அந்த ஒரு தாட்டில் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. யோங்கி சீனியர், நீங்கள் என்ன இவ்வளோ சீக்கிரமாக காலேஜுக்கு வந்திருக்கீங்க? அது ஜிமின்ஷி சும்மா தான். நாங்களாம் சீக்கிரம் வரக்கூடாதா? என்னடா? ஆமாம் மச்சான், ஏன்டா நாங்களாம் சீக்கிரம் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி பின்னாடிலேருந்து மைக்கேல் தான் ஒரு பக்கம் கேட்குறாரு. ஐயோ அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை சீனியர். இல்லை, எப்போவுமே லேட்டாக வருவீங்க, இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டீங்க, அதனால் கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, நாங்கள் இன்றைக்கி படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். நீ வாரியா? நானா சீனியர்? ஆமாம், என்கிட்ட டிக்கெட் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட் இருக்கு. இவன் NY பார்லன்னு சொல்லிட்டான், அதனால் இப்போது ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்குது. வேணா நீ ஏன் போகலாம். அது சீனியர், உங்கள் கூட நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போகலாம். ஒரு நிமிஷம் சீனியர், நான் டேங்கிட்ட சொல்லிட்டு வரேன்.
சரி சீக்கிரம் சொல்லிட்டு வா, நான் இங்கே நிற்கிறேன். ம் சரி சீனியர். டேய் டேங். என்னடா, என்னாச்சு? எதுக்கு அங்கேருந்து டேங்னு ஓடி வர? அத்தை, நானும் அவரும் மூவி போகிறோம். எனக்கு அட்டண்டன்ஸை மட்டும் போட்டுரு சரியா? எப்படியாவது புடி பேக்கா. டேய் அட பைத்தியமே, யாராவது கேட்டா நான் என்னடா பண்ணுறது? ஏதாவது சொல்லி சமாளிடா. ப்ளீஸ் ப்ளீஸ், உன் ஃப்ரெண்டுக்காக. அட டேய் ஜிமின், விளாடாத, மாட்டிக்க போகிற. அதான் நீ இருக்கல்ல, பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அங்கேருந்து நம்ம டேங்க் கையில் பேக்கை தூக்கி போட்டுட்டு ஒரு மாதிரி கூட கொண்டு ஓடுறாரு. இங்கே யூங்கி தான் அதை பார்த்துட்டு ஓகேவா பாரியா போகலாம். போகலாம் சீனியர். சரி வா அப்படின்ற மாதிரி ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஜிமின்ஷி தான் பார்க்குறாரு யூங்கி. ஸோ பொறுமையாக ஜிமின் ஒரு மாதிரி அந்த பைக்கில் ஏறி அப்படியே டிஸ்டன்ஸ்லாம் விட்டு அப்படியே ரொம்ப பொறுமையாக உட்காந்துக்கிறாரு. ஸோ நம்ம யூங்கியும் அப்படியே இந்த பைக்கை அப்படியே ஆன் பண்ணி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ எங்கள் டேங்ஷி தான் இவங்க 2 பேரையும் பார்த்த மாதிரி கையில் ஜிமின்ஷியோட பேக்கையும் ஷோல்டரில் அவருடைய பேக்கையும் போட்டு நின்றுட்டுருக்காரு. அடப்பாவி, வந்தோடனே கழட்டி விட்டு போகுது பாரு நாய். இதுங்கெல்லாம் சரி, வேறு வழியே இல்லை டேங்கே. சரி வா கிளாஸுக்கு போவோம், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம டேங் தான் பொறுமையாக அவருடைய கிளாஸ் ரூமுக்கு தான் போயிட்டுருக்காரு. அப்படி இன்னொரு சைடு காமிச்சா நம்ம ஜிமின்ஷி அண்ட் யூங்கி தான் இவங்க ஒரு மாதிரி பைக்கை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. பட் நம்ம ஜிமின் இன்னுமே இவங்களோட சூழலேருந்து எதுலேயுமே ஹேண்ட்ஸ் எல்லாம் வைக்கலை. ஒரு மாதிரி பின்னாடியே பைக்கை பிடிச்சிட்ட மாதிரி வந்துட்டுருக்காரு. பிடிச்சிக்கோ, என்ன பின்னாடி பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கா, விழுந்துட போகிற, என்ன பிடிச்சிக்கோ. அதை வந்து சீனியர், உங்களுக்கு ஓகேவா? நான் பிடிச்சிக்கவா என்ன? இல்லை இருக்கட்டும் சீனியர். பிடிச்சிக்கோடா, விழுந்துருவா. ஃபாஸ்ட்டாக போனால் என்ன பண்ணுவ? பிடின்றல. அப்போனா நான் பிடிச்சிக்கவா சீனியர்? பிடிச்சிக்கோடா, எத்தனை தடவை சொல்கிற? ஓகே சீனியர் அப்படின்ற மாதிரி ஜிமின்ஷி தான் ஒரு மாதிரி டக்குன்னு இவங்களோட ஷோல்டரில் ஒரு மாதிரி ஹேண்டை வச்ச மாதிரி பொறுமையாக வைக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி இவங்களோட ஷோல்டரையும் பார்த்துட்டு அவருடைய ஹேண்ட்ஸையும் பார்த்துட்டு அப்படியே இவங்களோட ஷோல்டரில் பொறுமையாக அவருடைய ஹேண்டை ப்ளேஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே ப்ளேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி இவங்கக்கிட்ட உட்காராரு. ஸோ இவங்க தான் சடனாக கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் முன்னாடி வருது. ஸோ ஒரு மாதிரி டக்குன்னு ஏற்றி எடுக்க நம்ம ஜிமின்ஷி இன்னும் க்ளோஸாக வந்து நம்ம இவங்கி பக்கத்தில் உட்காந்துட்டாரு. ஸோ இவங்கி தான் ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படியே அந்த பைக்கை ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ இப்போது அப்படியே இந்த ட்ராவலிங் எண்டாக 2 பேருமே அப்படியே இந்த லைக் படம் பார்க்க அங்கே அப்படியே மூவி பிளேஸுக்கு தான் வந்துட்டாங்க. இங்கே நம்ம ஜிமின்ஷி தான் அப்படியே பொறுமையாக இறங்க நம்ம இவங்கியும் அப்படியே இந்த பைக்கை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமின்ஷியை கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அப்போது அப்படியே இந்த மூவியெல்லாம் அவ்வளோ ஜாலியாக 2 பேரும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ஜிமின்ஷிக்கு தான் இவங்க அப்படியே பாப்கார்ன் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு அப்படியே இந்த மூவிலாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜிமின்ஷியும் அப்படியே இவங்கியும் அவ்வளோ அழகாக அந்த டே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போது அப்படியே இந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு காமிச்சா நம்ம ஜிமின்ஷி தான் ஒரு மாதிரி ஒரு பெட்டில் அவ்வளோ சேடாக உட்காந்துருக்காரு. அவர் 2 நீல்ஸையும் ஹக் பண்ண மாதிரி. எனக்கு தெரியல, நான் தப்பு பண்ணிட்டேனா இங்கே? நான் அப்படி யோசிக்கல உங்களை ஹர்ட் பண்ணணும்னு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு ஏன் அது தெரியலை? நான் அதனால தான் எனக்கு அப்படி பண்ணிட்டேன். இப்போ கூட எனக்கு உங்கள் கூட காலேஜ் இல்லை எவ்வளோ அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதை மட்டும்தான் ஞாபகம் வருது. எனக்கு இந்த யோங்கியை விட அந்த யோங்கியை ரொம்ப பிடிக்கும். அந்த யோங்கி எப்பவுமே சிரிச்சுட்டே பேசுவார். நான் சீனியர்னா போகும்போதெல்லாம் என்ன ஜிமினா அப்படி கூப்பிட்டு கூடைய வச்சுக்குவார். ஆனால் இப்போ உங்களுக்கு என்னை பார்த்தாலே கோபம் தான் வருதில்ல. நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது.
என் தப்பு தான், எல்லாமே என் தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஜிமின்ஜி தான் ரிட்டன் அப்படியே அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணி பொறுமையாக இன்னொரு விஷயத்தில் அப்படியே யோசிக்கிறாரு. இப்போ அப்படியே ஜிமின்ஜி தான் நம்ம யாங்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக கால் பேசிகிட்டு இருக்காரு. டேய் ஜிமன், என்னடா வருங்கோல மாமியார் வீட்டுக்கு போயிருக்கா போல. டேய் நீ வேற சும்மா இருடா, நானே இதெல்லாம் நடக்குமா நடக்காதுன்னு தெரியாமல் இருக்கா. அதான் நீ பேசாமல் அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானடா. எனக்கு ஏதோ இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா அந்த சீனியருக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது எப்படா பிடிக்காம தான் மூவி கூப்பிட்டு போவாங்களா? பிடிக்காம தான் வீட்டுக்குலாம் கூப்பிட்டு போய் பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் என் ஃப்ரெண்டு என் காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா? இங்கே பாருடா, அவனுங்க பாரு, எனக்கு தெரிஞ்சு சீனியரோட அம்மா அப்பாவுக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு, அவங்க கூட ரொம்ப ஜாலியாகவே பேசுகிறாங்க, அவருக்கும் ஒன்று பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீ பேசாமல் அவர்கிட்ட சொல்லிடு. அது அதான்டா பயமாகவே இருக்கா. நான் சொல்லி அவர் என்ன பிடிக்கல சொல்லிட்டாருன்னா, ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா என்னால் தாங்க முடியாத கஷ்டமாக இருக்கும். அப்போது என்ன பண்ணலான் இருக்கா? அது தெரியல. நீ காலவை, நான் இப்போ அது அவர் வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கா, குள்ளே போகிறேன். அது சரிடா. சரி சரி ஓ மாமனார் மாமியார்கிட்ட பொறுமையாக பேசி முடிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி எடி சொல்லி முடிச்சுட்டு இடப்பட்டு ஆங்ஷியும் காலை கட் பண்ணிட்டாரு நம்ம ஜிமின்ஜி தான். இப்போ பொறுமையாக அப்படியே இந்த டோரோட காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே நின்றுட்டுருக்காரு. ஸோ இப்போ நம்ம இவங்களோட அம்மா தான் அப்படியே வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. என்னப்பா ஜிமினா எங்கே வந்திருக்கா? அவன் இல்லை, வெளியே போயிட்டான். இவங்க குள்ளவா, ஏன் வெளியே நிற்கிறா? ஏதோ வீடு மாதிரி குள்ளவா, எதுக்கு வெளியே நின்றுட்டுருக்கா? அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான். அவர் இல்லையா? ஆமாப்பா, அவன் வெளியே போயிட்டான், இப்போ தான் வெளியே போனான். நீ குள்ளவா சரியா? நான் உனக்கு ஏதாவது போட்டு கொண்டாடுறா, நீ ஏதாவது சாப்பிட்றியா? உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு என் மூச்சு. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணடா. உன்கிட்ட நிறைய பேசணும் தெரியுமா? நீ என்கிட்ட எவ்வளோ ஜாலியாக பேசுவேன். இந்த 4 நாளாக உன் சவுண்டே இல்லாமல் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அது இல்லைம்மா, பரவாயில்ல. என்ன ஆச்சுடா? என் ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி இருக்கா? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஏன் சேடாக இருக்கா? என்ன ஆச்சு? அது வந்தம்மா. என்னடா என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்களோட அம்மா கேட்டுட்ருக்கா. இவன் ஜிமின்ஜிடா ஒரு மாதிரி டக்குன்னு இவங்களோட அம்மாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஒரு மாதிரி இவங்களோட அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு ஒரு மகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இங்கே இவங்களோட அம்மாவுக்கு தான் ஒன்றும் புரியலை. இந்த மாதிரி பொறுமையாக ஜிமின்ஜியை கூப்பிட்டு வந்து அந்த சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்கக்குள்ளே. என்னடா என்னாச்சு? இங்கே பாரு, டேய் என்னை பாருடா ஜிமன், என்னாச்சு? எதுக்குடா? இங்கே பாரு, என்னாச்சு? எதுக்கு அழுற? அது வந்துமா, உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவா? உங்கள் பையன் என்னடா என்னாச்சு? என்ன என் பையன் என்ன பண்ணா? உன்னை எதுவும் திட்டினானா? உங்களோட சண்டை போட்டானா? நீ சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் சரியா? நீ என் பையன் மாதிரிடா. அவன் என்ன பண்ணா சொல்லு. அது உங்கள் பையன் என்ன? அது வேண்டம்மா, உங்கள் பையன் ஊங்கி இருக்காருல்ல, அவர் என்ன எடுத்துட்டு என்னடா சொல்கிறா? இல்லை புரியல. அவர் என் கூட எல்லாம் முடிச்சுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொல்கிறாருமா. டேய் ஜிமன், என்ன சொல்கிற? இங்கே பாரு, அம்மாவை பாரு, அம்மா இருக்கா, என்னை பாருன்றால. ஆமாம், அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுறது? நான் பாவம் தானே. உங்கள் பையன்கிட்ட சொல்லுங்கள. சரி ஒன்றும் இல்லை, என்னை பாரு, அவன் வரட்டும். அவள் வந்தோன்னா நெக்ஸ்ட்டு 4 அவனுக்கும் கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன், புரியுதா? ஒன்றும் இல்லை, உன்னை அப்படி எப்படி நான் விட வேணாம். உன்னெல்லாம்
நான் பெத்தேங்கிறப்போ அசிங்கமாக இருக்கு எனக்கே. அவன் வீட்டுக்கு மட்டும் வரட்டும். ம், எனக்கு பண்ணி வைப்பீங்களா? அவர் கூட கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறல. இங்கே பாரு, அவனே மாண்டேனாலும் இழுத்துட்டு வந்து நான் பண்ணி வைக்கிறான். புரியுதா? அல்லாத அம்மா இருக்கா இங்கே பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின்ஷியை தான் இவங்களோட அம்மா ஒரு மாதிரி ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ லெஃப்ட் அப்படியே டைமில் ஸ்கிப் ஆக ஒரு நைட் 8 o'clock போல் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம இவங்க அப்போ தான் ஹவுஸ்குள்ளே ஒன்றுமே தெரியாமல் இங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் அதே ஹவுஸ்குள்ளே என்ட்ரு ஆகுறது. நம்ம ஜிமின்ஷி அங்கே இல்லை. அதுக்கு பதிலாக ஜிமின்ஷியோட அம்மாவும் அப்பாவும் தான் இருக்காங்க. அண்ட் இவங்களோட அம்மா அப்பா இருக்காங்க. நம்ம இவங்களுக்கு உள்ளே வந்தான். ஆண்டி அங்கிள் நீங்கள் எப்போ வந்தீங்க? உங்களுக்கு எதுவும் கொடுத்தாங்களா? என்னாச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? பாப்பா வா, உனக்காக தான் எல்லோரும் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உன்னை போய் நான் பெத்தேன்னு நினைக்கும் போது அசிங்கமாக இருக்குடா சொல்கிறதுக்கு. என்னடா வேலை பண்ணி வச்சுருக்க ஜிமினா? என்னடா பண்ண அவனை? என்னம்மா சொல்கிற? இல்லை எனக்கு புரியல. நீ என்ன சொல்கிற? ஒழுங்காக சொல்கிறத. இங்கே பாருமா, எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக பேசு. இப்படி மறைச்சு பேசாத. எனக்கு ஒன்றும் புரியல. அதானே, அது எப்படிப்பா உனக்கு புரியும்? என் பையன் எப்படி இருக்கான்னு தெரியுமா? அவன் 2 நாள் ரூமை விட்டே வெளியே வரல. ஒரு மாதிரி இருக்கான். உனக்கு எப்படிப்பா அவனை அப்படி பண்ண மனசு வந்தது? உன்னை தானே அவன் சீனியரை சுற்றி வந்தா. இப்போ உன்னை தானே நம்பின. நீ எப்படிப்பா அவனை அப்படி பண்ண? ஆண்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. இங்கே முதல்ல என்ன நடக்குதா அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு மாதிரி ஒன்றும் புரியாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக கேட்டுட்ருக்கும் போதே இவங்களோட கண்ணத்துலேயே பொள்ளியர்னு ஒரு அறை விழுது. இவங்க தான் ஒரு மாதிரி கணத்தில் கையை வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அது இவங்களோட அப்பா தான். ஒன்றுனா எல்லாம் உங்கள் ஆத்தால சொல்லணும். செல்லம் கொடுத்து உனக்கு எடுத்து வச்சிருக்கா. அதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறா. பாரு, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோலாம் தெரியாது. அந்த பையனை 4 உனக்கும் அவனுக்கும் வெட்டிங். புரியுதா? அவனை நீ கல்யாணம் பண்ணுற. அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிற. கொஞ்சம் கூட இதே இல்லைல்ல, மனசாட்சி இல்லைடா உனக்குலாம். அந்த பையனை அப்படி பண்ணிட்ட. அந்த பையனை எவ்வளோ யூஸ் பண்ணிட்ட. இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றியா? கொன்றுவேண்டா. இவங்கி நான் பெத்த பையன் கூட பார்க்க மாட்டேன். சாவடிச்சிருவேன். 4 உனக்கும் அவனுக்கும் மேரேஜ். நீ அவனை கல்யாணம் பண்ணுற. புரியுதா? அப்படின்ற மாதிரி அவருடைய அப்பா தான் ஒரு மாதிரி இவங்கியை பார்த்து பேச, இவங்களுக்கு தான் இன்னும் ஒரு மாதிரி ஷாக்கு. அவர் ஒரு மாதிரி கன்னத்தில் கை வச்சுருந்ததை அப்படியே எடுத்துட்ட. என்னப்பா சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? நான் ஜிமினை நான் அப்படி பண்ணேனா? நான் அப்படி பண்ணலப்பா. அவனை போய் நான் எப்படி? நல்லா பேசுடா, நல்லா நடி. உன்னை அந்த பையன் வாழ்க்கையவே கெடுத்துட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? பாரு யோங்கி, நீ பண்ண எல்லாம் போதும். 4 உனக்கும் அவனுக்கும் மேரேஜ், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் போயிடுறாங்க. இங்கே யோங்கி தான் ஒரு மாதிரி டக்குன்னு ஜிமின்ஷிக்கு தான் கால் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு மாதிரி கால் பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பட் ரிங் ஃபுல்லாக போயும் நம்ம ஜிமினா கால் அட்டன் பண்ணவே இல்லை. இங்கே அப்படியே நம்ம ஜிமினா காமிச்சா நம்ம டியாங்ஷி தான் என்னடா பண்ணியிருக்கா, என்னடா பண்ணி வச்சுட்டு வந்திருக்கா, உனக்கு லூசாடா, அவர்கிட்ட பேசாமல் போய் லவ்வை சொல்லுவேன்னு பார்த்தா அவங்க வீட்டில் போய் இவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டாருன்னு சொல்லி வச்சுட்டு வந்திருக்கா. அதுவும் உங்கள் அம்மா அப்பாவும் அவர் ஃபோன் அவர் தானே பண்ணுறாரு, ஃபோனையாக தேடுறா. அது வந்து இல்லைடா, எனக்கு பயமாக இருக்கு, வேண்டாம் நீ விட, எனக்கு அவர்கிட்ட சொல்ல பயமாக இருந்துச்சு,
ஆனால் எனக்கு அவர் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவரை யாருக்கும் விட்டு தரக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால தான் அப்படி பண்ணேன். ஆனால் அவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னா அவர் கோவமாக தான் இருப்பார், எனக்கு தெரியும். ஆனால் சமாதானம் ஆகிடுவார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னமோ பண்ணு ஜிமன், ஆனால் நீ பண்ணுறத எனக்கு ஏதோ சரிப்பட்டு வரும்னு தோணலை. ஏதோ ஒன்று, நீ நல்லா இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி டியாங்க அங்கேருந்து கோவமாக கிளம்பிட்டாரு. இப்போ அடையே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுதா? இப்போ டே மார்னிங் தான். நம்ம ஜிமின்ஷி தான் அவ்வளோ அழகா மேக்கப்லாம் பண்ணி அந்த ரூம்லேருந்து வெளியே கூட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம இவங்க அப்படியே அந்த ஸ்டேஜில் நிற்கிறாரு. அவருடைய கண்ணில் அவ்வளோ கோபம், ஒரு மாதிரி ஜிமின்ஷியை அப்படி முறைச்சி பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஒரு மாதிரி டெட் கிளார் விட்டுட்டு ஜிமின் தான் ஒரு மாதிரி அந்த பிரெயினில் நடந்து வந்துட்டுருக்காரு. ஜிமின்ஷியோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் இருக்கு. அப்படியே வந்து ஜிமினோட ஹேண்டை தான் நம்ம யூங்கி கிட்ட அப்படியே கொடுக்குறாரு. ஸோ ஜிமின் யூங்கி இன்னும் பார்க்கல, ஒரு மாதிரி அப்படியே ஷையான ஸ்மைலோட பார்த்துட்ருக்க. யூங்கியோட ஹேண்ட் அப்படியே ஜிமின்ஷியோட ஹேண்டை ஒரு மாதிரி ரொம்ப க்ரிப்பாக பிடிக்குது. ஜிமினுக்கு அது பெயின் கொடுக்க அப்படியே டக்குனு நான் யூங்கி என்ன வந்து பார்க்குறாரு. இவங்க ஒரு மாதிரி பிளாக் கலர் கோட் ஷர்ட்டில் அப்படி பார்த்துட்ருக்காரு ஜிமினா. ஒரு மாதிரி அவ்வளோ டெரராக முறைச்ச ஒரு ஈவல் ஸ்மார்க்கோட ஒரு மாதிரி வெள்ளத்தனமாக ஜிமினை பார்த்துட்ருக்காரு. ஜிமின்ஷியும் ஒரு மாதிரி லிட்லி கன்ஃபியூஸோட அண்ட் இவ்வளோ நேரம் வந்த ஸ்மைல் அப்படியே கொஞ்சமாக அப்படியே ஒரு ஃபேஸில் கம்மியாக அப்படியே அந்த ஸ்டேஜில் ஏறி நிற்கிறாரு. ஸோ இவங்களுக்கும் ஜிமினுக்கும் அன்றைக்கி அப்படியே வெட்டிங்கும் நடந்து முடியுது. ஸோ அப்படியே அன்றைக்கி நைட் தான், ஐ மீன் வெட்டிங் நைட், ஃபர்ஸ்ட் நைட் தான். நம்ம ஜிமின்ஷியோட கையில் ஒரு குட்டி டம்ளரை கொடுத்தா இப்போ அந்த ரூம்குள்ளே அனுப்பி விட்டாங்க. ஸோ ஜிமின்ஷியும் இப்போ அந்த ரூம்குள்ளே போயிட்டாரு, டோர்கிட்ட நின்றுட்டுருக்காரு. இப்போது அப்படியே இந்த டோரை பார்த்த மாதிரி தான் ஜிமின்ஷி நின்றுட்டுருக்காருடா. ஸோ இனிமேக்குள்ளே பார்க்க திரும்பலை ரூம்குள்ளே. நம்ம ஜிமின் அந்த டோரெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே குள்ளே திரும்பதுக்குள்ளே ஒரு ஹேண்ட் தான் ஜிமினோட ஹிப்பை க்ரிப்பாக பிடிச்சி இல்லை தங்க பால்லே பின் பண்ணுது. ஜிமின் கையில் இருந்த அந்த டம்ளர் அப்படியே கீழே விழுது. ஸோ ஒரு மாதிரி கீழே விழுந்து அது பவுன்ஸ் ஆக அப்படியே சுற்றி இடத்துல ஃபுல்லாக ஒரு மாதிரி மில்காக ஸ்ப்ரெட் ஆகுது. இங்கே அப்படியே ஜிமின்ஷி அதெல்லாம் ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு மாதிரி ஹார்ஷான யூங்கி தான் ஜிமினோட லெக்ஸால கிஸ் பண்ணிட்டுருக்காரு. ஜிமின்ஷியோட லிப்ஸை தான் ஒரு மாதிரி ஹாஷாக கிஸ் பண்ணி அப்படியே லிப்ஸை பைட் பண்ணி எடுத்துகிட்ருக்காரு. இங்கே ஜிமினாக்கு ஒரு கடத்துக்கு மேலே ப்ரீத் அவுட் பண்ண முடியல, அது போக அவருக்கு பெயினாகவும் இருக்கு. ஸோ இவங்க பிடிச்ச ஒரு மாதிரி கிரிப்பாக புஷ் பண்ணுறாரு பேக் சைடு. நம்ம இவங்க ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போனவர் தான் நம்ம ஜிமின்ஷி என்ன என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறதுக்குள்ள ஜிமினாவோட கண்ணத்துலேயே ஒரு ஸ்னாப் விழுது. ஜிமின்ஷி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி கண்ணில் இருந்து டேஸோட நிமிந்து இவங்க பார்க்குறாரு. ஏன்னா இவங்களோட ஸ்னாப் பண்ணதில் நம்ம ஜிமினாவோட ஒரு மாதிரி கண்ணமே செவந்து போச்சு. ஜிமினாவோட ஒன் சைடு ஜிமின்ஷி அப்படியே ஒரு மாதிரி இந்த பெயினில் கண்ணேருந்து ஒரு மாதிரி டியர்ஸ்லாம் ஃபார்ம் ஆக ஒரு மாதிரி இவங்க தான் பார்த்துட்ருக்காரு. பட் இவங்க அது எதையுமே கண்டுக்கலை. ஒரு மாதிரி மறுபடியும் ஜிமினாவோட 2 ஹேண்டையும் எடுத்து க்ரிப்பாக பிடிச்சி அப்படியே இந்த வால்லையே மேலே பின் பண்ண மாதிரி ரிட்டன் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஜிமினாக்கு யூங்கி டச் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்குது அன்னீஸியாக. சொல்லப்போனால் இவ்வளோ நாள் யூங்கி கூட எப்படிலாம் இருக்கணும் இமேஜினேஷன் பண்ணி எவ்வளோ கனவோட ஆசையோட கல்யாணம் பண்ணாரு. ஸோ அது எல்லாமே 1 செகண்ட் அப்படி கீழே விழுந்து நொறுங்குற மாதிரி ஃபீல். அவர் ஒரு மாதிரி கண்ணேந்து டியர்ஸோட கண்ணை திறந்து யூங்கியை தான் பார்த்துட்ருக்காரு அந்த கிஸுக்கு நடுவுலையும். ஸோ ஜிமினுக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்குது. பட் யூங்கி தொடுறது அவருக்கு ஹாப்பினஸை கொடுக்கல. அது இருந்தாலும் இவங்க
ஒரு மாதிரி முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணிட்டு தான் இருக்கார். பட் நோ யூஸ். யூங்கியோட ஹேண்ட்ஸ்லேருந்து அவருடைய ஹேண்டை எடுக்கவே முடியல அவரால். அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே அந்த கிஸ் பிரேக் ஆகுது. யூங்கி தான் ஒரு மாதிரி ஜிமினை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவருடைய ஃபேஸில் ஜஸ்ட் அந்த கோபமும் அவ்வளோ கோபம் மட்டும்தான் தெரியுது. ஸோ அதில் லவ்லாம் இல்லை. அவருடைய ஐஸ் முழுக்க ஜிமினை தான் ஒரு மாதிரி ஈவலாக பார்த்துட்ருக்கு. ஸோ அப்படியே ஜிமின்ஷியை தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. ஒரு மாதிரி ஒரு 2 ஹேண்டையும் ஹேண்ட் அப்படியே பிடிச்சி அப்படியே கொண்டு போய் அந்த பெட்டில் தான் புஷ் பண்ணுறாரு. ஸோ ஜிமினுக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்றதே புரியல. அவருக்கு அதை ரியலைஸ் பண்ணக்கூட இவங்க டைம் கொடுக்க மாட்டேன்றாரு. அதுக்கு அடுத்து என்னமோ ஜிமினுக்கு ஆகுது. ஸோ அவரும் இவங்க ஃபேஸ் பண்ண முடியாமல் அங்கே திணறிட்டுருக்காரு. இப்போ இவங்க தான் ஒரு மாதிரி ஜிமின்ஷியை பார்த்த மாதிரியே அவருடைய வெட்டிங் கோட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாரு. அவரோட ஷர்ட்லேருந்து கோட்டை அண்ட் டைன்னு சொல்லி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவருடைய ஃபேண்டை மட்டும்தான் இப்போ போட்டிருக்காரு. ஜிமின்ஷியோட ட்ரெஸ்ஸில் தான் இப்போ இவங்களோட ஹேண்ட்ஸ் அப்படியே ப்ளேஸ் ஆகுது. பட் ஜிமின்ஷி ஒரு மாதிரி இவங்களோட ஹேண்ட்ஸ் மேலே அவரோட ஹேண்ட்ஸை வச்சுட்டு கண்ணில் பட் டீயர்ஸோட இவங்க பார்த்து வேண்டான்ற மாதிரி ஹெட்டை மட்டும் நாக் பண்ணுறாரு. பட் இவங்க அதெல்லாம் கண்டுக்கலை. இவங்க அது இங்கே பாருங்க, நீங்கள் வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு, வேண்டாம் விடுங்க ஷாட்டை. ஓ அப்படியா? ஆனால் எனக்கு ஒன்று பார்த்தா பிடிக்கல. எனக்கு ஒன்று பார்த்தாலே பிடிக்கல ஜிமன். நீ சொன்னல நான் உன்னை உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன், உன்னை யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? பச்சையாக பேசுகிற. அதான் ரியலாகவே நான் அப்படி பண்ணா அதை ஹெல்ல எப்படி கொடுக்கணும் உனக்கு காட்ட வேண்டாம். உன்னை நான் எதுவும் பண்ணாமையே பண்ணேன்னு சொன்னல, அதான் நீ சொல்லி நான் பண்ணலைன்னா எனக்கு மனசு கேட்காது ஜிமன். நீ சொல்லிட்ட, அதை நான் பண்ணுறேன், புரியுதா? கையெடு. யோகி அதான் சாரி, இங்கே பாருங்க, நான் வேணும்னு சொல்லலை, கையை எடுன்னு சொன்னேன் ஜிமன். இவங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஜிமின்ஷி தான் இவங்க பார்த்து ஒரு மாதிரி கெஞ்சிட்ருக்காரு. ஜிமினுக்கு இப்போது இவங்க மேலே ஒரு மாதிரி அந்த செகண்ட் பயம் மட்டும்தான் இருக்குது. லவ் ஒரு மாதிரி மறைஞ்சு போன மாதிரி ஃபீலு. ஸோ இவங்க பார்க்குறப்போ ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி பயத்தோடு இவங்க பார்த்துட்ருக்காரு. இவங்க தான் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமின்ஷியோட ஹேண்ட் மேலே இருந்த ஹேண்டை எடுக்க மாட்டேன்ற மாதிரி வச்சிட்ருக்க. ஸோ கோவத்தில் ஜிமின்ஷியோட ஹேண்ட் 2 எடுத்து அப்படியே ஒரு மாதிரி 1 ஹேண்ட் மேலே தூக்கி பின் பண்ணுறாரு. அடி பக்கத்தில் இருக்கிற டேபிளை தான் அந்த டேபிளோட கப்போட லைட்டாக ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அதை வெளியே இழுத்தாக்குள்ளே ஒரு ஹேண்ட் கஃப் இருக்குது. ஸோ அதை எடுத்து ஜிமின்ஷியோட 2 ஹேண்ட்லேயும் ஒரு மாதிரி போட்டு அதை பெட்டோடு அந்த பெட்டில் இருக்கக்கூடிய அந்த கார்னோடு சேர்த்து வச்சு பின் பண்ணுறாரு. ஜிமின்ஷியோட ஹேண்ட் அப்படியே லாக் பண்ணுறாரு. ஜிமின்ஷிக்கு என்ன நடக்குதுன்னு புரியலை. அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது இதெல்லாம். அவர் ஒரு மாதிரி யோகியவே பார்த்துட்ருக்காரு. யோகி வேண்டாம், நான் வேணும்னு பண்ணலை, சாரி, எனக்கு தெரியும் அது ஹர்ட் பண்ணியிருக்கோங்களேன்னு. நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லலை, எனக்கு இப்படிலாம் பண்ணாதீங்க, நான் உங்கள் ஜமீனா தானே, எனக்கு பயமாக இருக்கு, வேண்டாம். இல்லை, ஆனால் எனக்கு உன்னை இன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக உனக்காண்டி நான் நிறைய வாங்கி வச்சுருக்கேன், பார்க்குறியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பக்கத்தில் இருக்க கபோர்டை தான் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற 2-3 திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வைக்கிறாரு. ஜிமினுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. அந்த திங்ஸ் எல்லாம் பார்க்க அவருடைய கண்ணெலாம் ஒரு மாதிரி பெருசாக விரியுது. நம்ம இவங்க தான் அங்கே ஒரு கேண்டில், அது போக சம்திங் நிறைய திங்ஸ் எல்லாம் அங்கே எடுத்து வச்சுருக்காரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. இவங்க அப்படியே திரும்பி ஜிமின்ஷியை பார்த்துட்டு
இப்படிலாம் சொன்னால் எப்படி ஜிமன்? உனக்கு தான், உனக்காண்டி தான் இவ்வளவும் எடுத்திருக்கா பார்த்தியா? இந்த கேண்டில் தின்னா இருக்கா? இதை நீ நினைக்கிற மாதிரி நார்மல் கேண்டில்னா இல்லை. குள்ளே போனாலும் உடையாத. ஸோ பிரச்சனை இல்லை. கவலைப்படாத, எதுவும் ஆகாது. நான் பார்த்துக்கிறேன். இவங்க இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. எங்கள் ஜிமினுக்கு தான் ஒரு மாதிரி இவங்க பார்க்க இன்னமும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு பார்த்த இவங்க இது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கா. இவங்க இப்போ பண்ணுறதெல்லாம் பார்க்க இவங்க இங்கே பாருங்க, நீங்கள் ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க? நீங்கள் சைக்கோ மாதிரி பண்ணுறீங்க. அதெல்லாம் என்னது? நான் சைக்கோ மாதிரி பண்ணுறேன்னா? அச்சோ ஜிமினா, நீ சொன்ன நான் அதை பண்ணுறேன், புரியுதா? சரி, ஓகே. சரி பேபி, டைம்லாம் வேஸ்ட் பண்ணாண்டா. பார்த்தியா, ஏற்கனவே மணி 10 o'clock ஆகிடுச்சு. சீக்கிரம் ஆரம்பிப்போமா? அப்படின்ற மாதிரி ரொம்ப டக்குன்னு ஜிமினாவோட ஷேட்டெல்லாம் ஒரு மாதிரி பிச்சு எறிகிறாரு. ஒரு மாதிரி சொல்லப்போனால் கலட்டில் ரொம்ப பாதி பட்டன்ஸ் கலட்டை மீதி இதுக்கு மேலே பொறுமை இல்லாமல் அப்படியே அங்கங்கே ஒரு மாதிரி கிழிஞ்சு, ஒரு மாதிரி ஷேட்டே ஒரு மாதிரி கிழிஞ்சு போய் எங்கே கீழே விழுது. ஸோ ஜிமின் ஷேக் தான் ஒரு மாதிரி இருக்குது. அவர் அந்த பெட்லேயே ஒரு மாதிரி கத்திகிட்ருக்காரு. ஏய் அமைதியாரு. இப்போவுமே இப்படி கத்துறேன்னா எப்படி ஜிமினா? சொல்லு. நீ இன்னும் எவ்வளோ கற்றணும்? இன்றைக்கி நைட் ஃபுல்லாக நீ கற்ற தான் போகிற. அதுக்கெலாம் ஸ்டாமினா வேண்டாமா? இதுக்கே இப்படி கத்துற? நான் இன்னும் ஒன்றுமே ஆரம்பிக்கலை. இப்படிலாம் கத்துனா திருப்பி கத்த வேண்டியதுக்கு கத்த முடியாமல் போயிடும். அது மட்டும் இல்லை, கற்று நல்லா கற்று. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கே சுற்றி யாரும் கிடையாது, தெரியுமா உனக்கு? நீ எவ்வளோ கற்றுனாலும் யாரும் வரமாட்டாங்க. ஸோ நீ கற்று, நல்லா கற்று. ஆனால் இப்போவுமே கத்தாத. அப்புறம் கத்த வேண்டிய நேரத்தில் கத்த எனர்ஜி எல்லாம் போயிடும். சரியா? யோகி, உங்களுக்கு என்ன ஆச்சு? பாருங்க ப்ளீஸ், வேண்டாம், விட்டுருங்கல்ல. என் கையை முதல்ல எடுத்து விடுங்க. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. ப்ளீஸ் விட்டுருங்க. அச்சோ, இங்கே பாரு, நான் தான் சொல்கிறேன்ல, எதுக்கு பயப்படுறேன்? நான் இருக்கேன், சரியா? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சைக்கோட்டிக்காக பேசிகிட்டு இருக்காரு. ஜிமிக்கு ஒன்றுமே முடியாமல் அந்த பெட்டில் ஒரு மாதிரி அந்த பெட்லேயே படுத்துருக்காரு. அவருடைய ஹேண்டை ரிலீஸ் பண்ணிக்க முடியல. ஒரு மாதிரி ஹேண்டை எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இங்கே ஜிமின்ஷியோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக இவங்க தான் ரிமூவ் பண்ணி கீழே போட்டுறாரு. அட்லாஸ்ட் ஜிமின்ஷியோட பாக்ஸர் மட்டும்தான் லாஸ்ட்டாக மிச்சம் இருக்குது. ஸோ அதையுமே ரொம்ப டக்குன்னு ரிமூவ் பண்ணி கீழே போட்டாரு. ஸோ எங்கள் ஜிமின்ஷி அப்படியே ஒரு மாதிரி நியூடாக இருக்க யூங்கி தான் இப்போ அவருடைய ஃபேண்டையுமே ரிமூவ் பண்ணுறாரு. ஒரு மாதிரி அவருடைய பெல்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி இந்த பெல்ட் ஒரு மாதிரி லைட்டாக அவருடைய ஹேண்டில் ஒரு மாதிரி சுற்றி ஜிமின்ஷியோட சைடு அவர் படுத்துருப்பார் இல்லையடா. ஸோ அதுக்கு சைடு அந்த பெல்ட்டில் ஒரு மாதிரி அடிக்கிறாரு. ஜிமின்ஷிக்கு அது இன்னும் பயத்தை கொடுக்குது. ஒரு மாதிரி டைட்டாக கண்ணை மூடிட்டு இவங்க வேண்டாம், விட்டுருங்க, எனக்கு பயமாக இருக்கு, வேண்டாம் அப்படின்ற மாதிரி கத்திகிட்ருக்காரு இங்கே யோகி. அச்சோ, நான் ஒன்றும் அடிக்கவே இல்லையே. கவலைப்படாத, இப்படிலாம் அடிக்க மாட்டேன். இப்படிலாம் அடித்தேன்னா வெளிலேருந்து பார்க்குறவங்க உன் ஹேண்டில் ஏதாவது இருந்ததுன்னு வையேன், இல்லை உன் பாடியில் ஏதாவது இருந்ததுன்னு வையேன், கண்டுபிடிச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இப்படிலாம் அவனை ஹேண்டில் பண்ண மாட்டேன். ஏன்னா நீ இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லவே இல்லைல்ல. நான் வந்து இப்படிலாம் ஹேண்டில் பண்ண மாட்டேன். கவலைப்படாத அப்படின்ட்டு இந்த பெல்ட்டை தூக்கி ஒரு மாதிரி ஓரமாக போட்டுட்டு அவருடைய ஃபேண்டை ஒரு மாதிரி ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறாரு. ஸோ இங்கே யூங்கி ஜஸ்ட் பாக்ஸர் மட்டும்தான் வேர் பண்ணிட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணி ஜிமின் கிட்ட தான் ஒரு மாதிரி லைக் நீல் டவுன் பண்ணி பக்கத்தில் வராரு. இங்கே இவங்க வர ஜிமின் ஒரு மாதிரி டைட்டாக அவருடைய கண்ணை க்ளோஸ் பண்ண மாதிரி ஒரு மாதிரி பயத்துலேயே அப்படியே அவரோட ஹெட்டை பிள்ளை ஒரு மாதிரி டைட்டாக பின் பண்ணுறாரு. ஒரு பிள்ளையோட சேர்த்து அழுத்துறாரு. ஸோ எங்கள் யூங்கி தான் அப்படியே பொறுமையாக ஜிமின்ஷியோட பக்கத்தில் வந்த ஜிமினோட ஃபேஸை அப்படியே யூங்கியை பார்க்க திருப்பி
ஜிம்மி அப்படின்ற மாதிரி ஜிம்மினோட கண்ணிலேருந்து ஒரு மாதிரி டியர்ஸ் ஒரு பக்கம் ஊற்றிட்டே இருக்க. அதோடைய கண்ணிலேருந்து டியர்ஸ் ஒரு மாதிரி நான் ஸ்டாப்பாக வர. பட் யூகி அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. ஸோ இப்போ யூகி தான் ஒரு மாதிரி ஜிம்னாவோட நெக்கில் அப்படியே இறங்கி ஒரு மாதிரி கிஸ் பண்ணி பைட் பண்ணிகிட்ருக்காரு சொல்லுவோம். ஆனால் ஜிமின்ஷியை ரொம்ப சாஃப்டாக கூட ஹேண்டில் பண்ணல, ஒரு மாதிரி ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. யூகி யூகி வேண்டாம் வேணுங்க மன்னிக்குது. யூகி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினோட நெக்கில் இருந்த இறங்கி கிஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ யூங்கியோட ஒரு நேரம் அப்படியே ஜிமினோட செஸ்டில் தான் இருக்குது. ஒரு மாதிரி பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறாரு. ஜிமினுக்கு யூங்கி பண்ணுற ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி பெயினை மட்டும்தான் கொடுக்குது. மாதிரி கிப்பாக பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி அப்படியே இன்னொரு சைடு செஸ்டில் தான் ஒரு மாதிரி மவுத்தை வச்சு சப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமினுக்கு அது இன்னொரு மாதிரி பெயினை கொடுக்குது. இங்கே ஒரு மாதிரி ஹார்ஷாக ஜிமினை ஹேண்டில் பண்ணுறது. யூங்கி வேண்டாம் ப்ளீஸ் மன்னிக்குது. யூங்கி 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 ஜிமன் ஆர் யூ ரெடி? இதுக்கு என்னடா இப்படி கண்ணெலாம் செவந்து போச்சு? இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. ஜஸ்ட் லைட்டாக மெல்ட் ஆகல. அதுக்கே இப்படி ஆயிட்டா? ஓ ஸ்டார்ட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்ல? ஸ்டார்ட் பண்ணுவோமா? பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க தான் ஜிமின்கிட்ட பேசிட்டே ஒரு மாதிரி ஜிமின்ஷியோட ரெண்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு மாதிரி இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. ஜிமினாவோட லெக்க ரெண்டையும் ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு ஸ்ப்ரெட் பண்ண ஜிமினாக்கா அதே ஒரு மாதிரி எனக்கு பெயினை கொடுக்குது. வலிக்குதா? வலிக்கட்டும். ஆனால் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா, இப்போ தான் வசதியாக இருக்கா. வலிக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஜிமின்ஷியை தான் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஜிம்னாவோட கீழே அப்படியே குனிஞ்ச ஒரு மாதிரி பார்த்து அப்படியே நிமிந்து இவங்க தான் ஜிம்னாவை பார்த்துட்டு அச்சோ ஜிமின் உனக்கு இது ஃபர்ஸ்ட் டைமில் கவலைப்படாத, எடுத்தோம் எல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு முன்னாடி உனக்கு நீ நிறைய திங்ஸ் வச்சுருக்கா. இரு இப்போ வந்துடுறா அப்படின்ற மாதிரி ஜிமினோட சீஸில் தான் அவள் லைட்டாக தட்டி கொடுத்துட்டா. இவங்க இந்த மாதிரி பெட்லேருந்து எழுந்திரிச்சு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டேபிளை தான் ஒரு மாதிரி பெட்டுக்கு பக்கத்தில் மூவ் பண்ணி ஒரு மாதிரி இழுத்து கொண்டு வந்து பெட்டுக்கிட்ட ஒரு மாதிரி அட்டாச் பண்ணி வைக்கிறாரு டேபிளை. ஸோ அந்த டேபிள் மேலே திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நான் சொன்னேன்ல. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கா. இவங்க தான் அப்படியே ரிட்டன் அப்படியே ஜிமின்குள்ள 2 லெக்ஸுக்கு நடுவில் வந்த மாதிரி அப்படியே ஜிமினாவை தான் பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு ஒரு மாதிரி ஜிமினை ஒரு செகண்ட் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் லைட்டாக ஸ்கேன் பண்ணிவிட்டு, ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, சும்மா அப்படியே அப்படி தான் அவங்க அப்பா நான் செதுக்கி வச்சுருக்காண்டா. அப்படியே அழகாக இருக்க. ஆனால் நான் நினச்சாலும் எனக்கு பாவமாக இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜிமின்ஷியை பார்த்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற அந்த டேபிளில் வச்சுருக்க லைக் ஒரு கேண்டில் தான். அது ஒரு மாதிரி லாங் கேண்டில், ஒரு மாதிரி தின்னாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேண்டில் தான் எடுக்கிறாரு. ஜிமின்ஷிக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஐஸ்லாம் ரொம்ப விரியுது. ஒரு மாதிரி அவர் இன்னும் ஒரு மாதிரி ஷிவராக ஸ்டார்ட் ஆகுறாரு. இவங்கவே பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறீங்க, அது இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி லைட்டாக அப்படியே பேக் சைடாக மூவ் ஆகுறாரு. இங்கே ஜூங்கி தான் ரிட்டன் அப்படியே ஜிமினோட ஹிப்பை பிடிச்சி இழுத்த ஒரு பக்கத்தில் வச்சுட்டு, அச்சோ தான் சொல்கிறேன்ல, அசையாத ஒழுங்கா படு அப்படின்னு. ஒழுங்கா படு சரியா, எனக்கு டிஸ்டர்பாக இருக்கா இல்லையா, பின்னாடி போகாத அப்படின்ற மாதிரி அவர் ரிட்டன் ஒரு மாதிரி ஜிமினோட ஹிப்பை பிடிச்சி இழுத்த பக்கத்தில் வச்சுக்கிறாரு.
ஜிமினுக்கு தான் ஒரு மாதிரி ஒரு கண்லேருந்து இன்னொரு மாதிரி டேஸ்ட்லாம் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யோகி தான் ஒரு மாதிரி அந்த கேண்டில் ஒரு மாதிரி ஜிமினை பார்த்துட்டே அவருடைய ஹோல் கிட்ட ஜிமின்ஷியோட பேக் ஹோல் கிட்ட தான் அப்படியே நம்ம பொறுமையாக கொண்டு போகிறாரு. ஜிமினுக்கு அவ்வளோதான், உயிரே கையில் இல்லை. ஒரு மாதிரி இவங்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி கெஞ்சுறாரு. பட் நோ யூஸ். யோகி அதை எதையுமே காற்றுல வைக்கல. ஒரு மாதிரி யோகி தான் அப்படியே இந்த கேண்டில் ஜிமின்ஷியோட ஹோல் கிட்ட தான் ஒரு மாதிரி கொண்டு போனவர் தான் யோகி தான். அப்படியே ஜிமினை பார்த்த மாதிரி அப்படியே லைட்டாக ஒரு ஈவலான ஸ்மைலோட ரிட்டன் அப்படியே இந்த கேண்டில் ஜிமின்ஷியோட ஹோலில் தான் அப்படி லைட்டாக என்டர் பண்ணுறாரு. ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு. அது என்றே ஆக மாட்டேங்குது. ஜிமின்ஷிக்கு ஒரு மாதிரி உயிரே போகிற மாதிரி இருக்குது. பெயினில் அப்படி கத்துறாரு அந்த பெட்டில். இவங்க தான் ஒரு மாதிரி சடனாக அப்படியே இந்த கேண்டிலை வெளியே எடுத்துட்டு, என்னடா இவ்வளோ டைட்டாக இருக்கு, உள்ளே போகவே மாட்டேங்குது. நான் கூட நினச்சேன் போயிடும்னு. சரி இரு, இப்போ வந்துடுறேன். இந்த டேபிள் பக்கத்தில் ஒரு ஆயில் இருக்கும். ஸோ நான் அந்த ஆயில் பாட்டிலை தான் ஒரு மாதிரி எடுத்து இப்போ அந்த கேண்டில் லைட்டாக ஒரு 2-3 ட்ராப் விடுறாரு. ஸோ விட்ட மாதிரி அந்த ஆயில் எல்லாம் அந்த கேண்டில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ போகும். சரியா வா அப்படின்ற மாதிரி ஜிமின்ஷியோட லெக்கை பிடிச்ச ஒரு மாதிரி டக்குன்னு அப்படியே பக்கத்தில் இழுக்கிறாரு. ஜிமின்ஷிக்கு ஏற்கனவே ஒரு மாதிரி பெயினில் ஒரு மாதிரி கற்றுப்பாரு. வேண்டாம், எனக்கு ப்ளீஸ் விட்டுங்க, வேண்டாம், என்ன பண்ணுறீங்க? ஐயோ இங்கே பாரு, எதுக்கு இப்படி அழுறா? அழாதான், சரியா? இவங்க தானே, நீ தானே ஆசைப்பட்ட இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அதான் என் ஸ்டைலில் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணதை தானே நீ சொன்ன. அதான் அப்போல்லாம் நடக்கணும்ல, நடந்தால் எப்படி இருக்கணும் எனக்கு தெரியாண்டா. சரியா வா அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு மாதிரி முழுசாக சைக்கோட்டிக்காக பேசிகிட்ருக்காரு. இங்கே ஜிமினுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் டைட்டாக ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணி பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. அவரால் எதுவும் பண்ணவும் முடியல. அவரோட ஹேண்ட்ஸ் ரெண்டும் ஒரு மாதிரி பெட்டில் கெட்டியிருக்கு. அவரோட ரெண்டையும் இவங்க பிடிச்ச மாதிரி பின் பண்ணியிருக்காரு. ஸோ ஜிமினால் ஒன்றும் பண்ண முடியல, அவரை அசையக்கூட முடியல. ஸோ அந்த பெட்லேயே ஒரு மாதிரி படுத்து அழுதுட்ருக்காரு. இவங்க ஒரு மாதிரி ரிட்டன் அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த கேண்டில் எடுத்து அப்படியே ஜிம்னாக்கு இன்சர்ட் பண்ணுறாரு. அவ்வளோதான்டா போயிடுச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கள் ஜிம்மிக்கு ஏற மாதிரி ஒரு லிப்ஸை அவரே பைட் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்காரு. அவரால் அந்த பெயினை தாங்கிக்க முடியல. ஒரு மாதிரி அதை அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்க முடியாமல் அப்படியே இந்த பெட்டில் ஏற மாதிரி கத்தி அழுதுட்ருக்காரு. உங்க கொஞ்சம் கூட யோசிக்கலை. அவர் பாட்டுக்கு அந்த கேண்டில் ஒரு மாதிரி ஒரு 2-3 தோஸ் பண்ணுறாரு. ஜிமினுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி அவரால் அதை சுத்தமாக ஜீரணிச்சிக்க முடியல. பயங்கரமாக கத்துறாரு. இவங்களுக்கு அது ஒரு மாதிரி ஜிமினை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. ஜிமின் கத்துறதையே பார்த்துட்டு இவங்க வெற்றி இப்போ அப்படியே இந்த கேண்டில் தான் அந்த பெட்டுக்கு கீழே விழுது. இதாவது அப்படியே கீழே போடுறாரு. போட்ட மாதிரி ஜிமின்ஷியா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஜிமின்ஷியா ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி பெயினில் பேச கூட பேச்சு வராமல் அப்படியே ஒரு மாதிரி படுத்துருக்காரு. என்னடா ஜஸ்ட் ஒரு 2-3 தோஸ்க்கு இப்படி ஆயிட்டா? இன்னும் எவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி ஜிமின்ஷிட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே இப்போ 20 மினிட்ஸ் கழிச்சு தான் இவங்க தான் இப்போ அப்படியே ஜிமின்குள்ளே என்ட்ராகிறாரு. ஸோ ஜிமினுக்கு இது எல்லாமே ஏற்கனவே பெயினில் இவங்க என்ட்ராகிறது இவரால் தாங்கிக்க முடியல. ஸோ ஒரு மாதிரி அவர் அந்த பெட்டில் பயங்கரமாக கத்திகிட்ருக்காரு. வேண்டாம், விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. ஜிமன் எனக்கு நல்லா இருக்கு. ஜிமன்
எப்படி இருக்குன்னு தெரியுமா? சும்மா அப்படியே அ அ அ எனக்கு பிடிச்சிருக்குடா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் தான் ஒரு 10 மினிட்ஸில் அந்த பெயின்லேயே அன்கான்ஷியஸ்க்கு போயிட்டாரு. பட் அப்படி இருந்தும் இங்கே ஜிமினை வெட்டுறதா இல்லை. ஸோ இது மாதிரி அவளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் ஒரு மாதிரி ஜிமினை வச்சு செஞ்சுட்டு அப்புறம் தான் ஜிமின் பக்கத்தில் வந்து அப்படியே ஒரு மாதிரி லேட் ஆகுறாரு. ஜிமின் அன்கான்ஷியஸே போயிட்டாரு. ஜிமினோட பேக் சைட்லேருந்து பிளட் கூட வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது இவங்க பண்ணதை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து பிளட் லீக் ஆகிருக்கும். ஸோ அந்த அப்படியே அந்த பெட் கீழே அப்படியே ரொம்ப பிளட் ஸ்டெயினாக இருக்குது. ஜிமினுக்கு அந்த இடத்துல இன்னுமே லைட்டாக பிளட் வந்துட்டு தான் இருக்குது. பட் இவங்க அது எதையுமே கேர் பண்ணிக்கல. அவர் வாட்டுக்கு அப்படியே இவங்க இதான் ஜிமினோட சைடில் அப்படியே லே ஆன மாதிரி ஜிமின்ஸோட ஹேண்டை மட்டும் லைட்டாக கழட்டி விட்டாரு. ஸோ ஜிமின்ஸோட ஹேண்ட் அண்ட் லெக்கில் இருந்த கட்டு எல்லாத்தையும் அப்படியே அவுத்து விட்டுட்டு அப்படியே அவர் பாட்டுக்கு அந்த பெட்டில் படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ அப்படியே இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி யோசித்த மாதிரி ஜிமின்ஷி அந்த பெட்டில் 2 லெக்கையும் ஹக் பண்ணி அப்படியே ஒன் சைடாக அவரோட ஹெட்டை வச்சு அழுதுட்ருக்காரு. மார்னிங் கூட ஜிமினால் எந்திக்க முடியல. ஸோ இவங்க தான் லைட்டாக ஜிமினை எழுப்பி அவருக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜிமினை அந்த பெட்டில் லைட்டாக அவர் ரொம்ப சாய்ச்ச மாதிரி உட்கார வச்சுட்டு போயிருப்பாரு. ஜிமினால் ஒரு பாடியை கூட அசைக்க முடியல. என்ன பண்ணலை, நான் வேணும்னு பண்ணலை, எதுவுமே வேணும்னு பண்ணவே இல்லை. எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால தான். ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அந்த பெட்லேயே அவரோட நீல்ஸ் ஹக் பண்ண மாதிரி அழுதுட்ருக்காரு. ஸோ இப்போது அப்படியே ஒரு பர்சன் தான் அந்த ரூம்குள்ளே அந்த ஹவுஸ்குள்ளே என்ட்ராகிறாங்க. அந்த ரூம் ஒரு மாதிரி டோர் வெளியிலேருந்தே லாக் பண்ணி தான் இருக்கு. ஸோ அந்த ஹவுஸ்குள்ளே அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் என்ட்ராகிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, இவங்க தான். அவர் இப்போ தான் வெளியே போயிட்டு அப்படியேக்குள்ளே ஹோம்குள்ளே என்ட்ராகிறாரு. இவங்க எப்படிக்குள்ளே என்ட்ராக அவங்க அம்மா அப்பா தான் அதே இந்த ஹவுஸோட வெளியில் அதே இந்த சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. வந்தவங்க ஒரு மனுஷன் எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் தேடி இருப்பாங்க. பட் ஜிமினா எங்கே தேடின்னு கிடச்சிருக்க மாட்டாரு. ஏன்னா அந்த ரூம்லேருந்து தான் இவங்க ஜிமினாக்குள்ளே வச்சு லாக் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால் வெளியெல்லாம் தேடி பார்த்துருப்பாங்க. ஸோ ஜிமினா இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சோன்னே ஸோ அந்த ரூம் மேலே மாடியில் தான் இருக்கும் ஜிமினாவோட ரூம். ஸோ ஜிமினுக்கும் இவங்க வந்து எந்த சவுண்ட்ஸும் கேட்கல. அவர் பாட்டுக்குள்ளே தான் இருக்கார். அவரால் தான் எழுந்திக்க கூட முடியலையே. அந்த மாடியோட மூவ் கூட பண்ண முடியல. ஸோ அப்படியே அவருக்குள்ளே தான் இருந்திருப்பார். ஸோ இவங்க அப்படியே குள்ளே என்ட்ரானதை தான் அம்மா நீங்கள் எப்போ வந்தீங்க, ஏதாவது சாப்பிட்டீங்களா, அவங்க உங்களுக்கு ஏதாவது கொடுத்தானா, நான் சாப்பிட கொண்டாட்டா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. பட் இவங்களோட அம்மா தான் இவங்க பார்த்த உடனே நான் இங்கேருந்து டக்குன்னு ஃபேஸை திருப்பிட்டு என்னங்க பார்த்துட்ருக்கீங்க, வாங்க போகலாம், மருமகனை தானே பார்க்க வந்தோம், அவன் எங்கே இல்லை, கிளம்பலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க மூஞ்சை கூட பார்த்து பேசாமல் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இவங்களுக்கு அது ஒரு மாதிரி கஷ்டத்தை கொடுக்குது. அவர் செய்யாத தப்புக்கு எல்லோரும் ஏன் தங்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே இவங்களோட அப்பா தான் இவங்களோட அம்மா போகிறத பார்த்துட்டு அப்படியே இவங்க ரிட்டன் திரும்பி பார்க்குறாரு. பார்த்து ஒரு மாதிரி மேலேயும் கீழேயும் ஒரு மாதிரி கேவலமான லுக்கில் பார்க்குறாரு. ஸோ ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒன்றெல்லாம் நான் பெற்று நினைக்கும் போது சி அசிங்கமாக இருக்குடா, கருமம் என்ன வேலை பண்ணியிருக்க சொல்ல நினைக்கும் போதே உன் மூஞ்சிலே முடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஜிமின்காக தான் இங்கே வந்தோம், அவனை எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு அவ்வளோதான். அது ஜிமினுங்கிற பேரை கேட்டோன்னே கோவத்தை கொடுக்குது. ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு மாதிரி அவங்க அப்பாட்ட ஒரு மாதிரி பண்ண கடிச்சிட்டே அவன் இங்கே இல்லை, அவன் வெளியே போயிருக்கான், அவன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே அவள் தான் இவங்கிட்ட அப்பா அதை கேட்டோன்னு அவரும் ஒரு பக்கம் இவங்ககிட்ட எதுவும் பேசாமல் கிளம்பிட்டாரு. ஸோ இவங்களுக்கு ஒரு மாதிரி பயங்கர டென்ஷன், ஒரு மாதிரி கஷ்டம், அது எல்லாம் சேர்ந்து அவருக்கு கோவத்தை கொடுக்குது. இவங்க பண்ணாத ஒரு விஷயத்த ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற எல்லா எமோஷனலும் சேர்ந்து அவருக்கு ஒரு மாதிரி கோவத்தை கொடுக்க டக்குன்னு இப்போ அப்படியே போய் அந்த ரூம் டோரை தான் ஓப்பன் பண்ணுறாரு.
ஜிமின்ஷா அப்படின்னா பெட்டில் ஒரு மாதிரி நீல்ஸ் ரெண்டி ஹக் பண்ண மாதிரி உட்காந்துருக்கா. போன பார்த்தா ஒரு மாதிரி ஜிம்மியோட பேக் நெட்டில் அப்படியே பேக் ஹேரை தான் வந்து கரெக்டாக பிடிச்சி அப்படியே இங்கே பார்க்க வைக்கிறாரு. ஒரு மாதிரி இழுத்த என்னடா வலிக்குதா? எனக்கும் அப்படி தான் இருக்கா, எனக்கும் அப்படி தான் இருக்கா. இங்கே வலிக்குதுடா. நான் பண்ணாததுக்கு எனக்கு இங்கே வலிக்குதா. அம்மா எப்பா என்ன பேச மாட்டேன்றாங்கடா. இதெல்லாம் யாரால? ஒன்னால் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தூங்கிதான் ஒரு மாதிரி மார்னிங்கே ஜிம்மில் ரிட்டன் அப்படியே ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு மாதிரி ஜிம்மினுக்கு அது இன்னுமே ஒரு மாதிரி பெயினை கொடுக்குது. அது ஒரு மாதிரி இவங்க முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இவங்க எதையுமே கண்டுக்கல. மறுபடியும் ஜிம்மோட 2 ஹேண்டையும் எடுத்து அப்படியே அவருடைய 1 ஹேண்டட் அப்படியே வீட்டில் பின் பண்ணுறாரு. ஸோ பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்ஷியோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே அன்ட்ரெஸ் பண்ணி அப்படி கீழே போட்டுட்டு அவரும் அவருடைய ஹேண்டெல்லாம் ஒரு மாதிரி அன்ஜப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கீழே போட்டார். ஜிமினுக்கு அப்படிதான் ஒரு மாதிரி யூனியோட ஹேண்டை அப்படியே அவரோட யூனியோட 2 ஹேண்டையும் வச்சு ஒரு பின் பண்ணியிருப்பார் இல்லையா நம்ம ஜிமினோட ஹேண்டை. ஒரு மாதிரி இவங்களோட ஹேண்டை அப்படியே அவருடைய ஹேண்டை வச்சு லைட்டாக பிடிச்ச மாதிரி அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வேண்டாம், நான் தெரியாம பண்ணிட்டேன், விட்டுருங்க. ஏற்கனவே எனக்கு வலிக்குது, இவங்க பெயினாக இருக்கு, என்னால் என் லெக்ஸை நாட்டக்கூட முடியல, ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அழுதுட்ருக்காரு. பட் நியூ யூஸ் யூங்கி எத்தையுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு மறுபடியும் அங்கே இன்சல்ட் பண்ணி தர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இங்கே ஜிவனுக்கு அவ்வளோதான் பயங்கரமாக மறுபடியும் கத்த ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் வேண்டாம் விட்டுருங்க ப்ளீஸ், வலிக்குதான் இவங்க அப்படின்ற மாதிரி அந்த பெட்டில் பயங்கரமாக ஸ்க்ரீம் பண்ணிகிட்ருக்காரு. பட் அப்போது இவங்க அதெல்லாம் பாரம்பரியமே பார்க்காம மறுபடியும் ஜிமின் கூட ஃபிசிக்கலாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஏற்கனவே ஜிமினோட பாடி வீக்காக தான் இருக்கு. இதில் இவங்க இப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ண ஜிமினோட பாடி கண்டிஷன் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப மோசமாயிடுச்சு. அது மாதிரி அவரால் சுத்தமாக எதையுமே பேர் பண்ணிக்க முடியல. சின்னதாக அவருடைய பாடியில் ஏதாவது ரியாக்ட் ஆனால் கூட ஜிமினுக்கு அது பயங்கர பெயினை கொடுக்குது. இப்படி ஜிமினோட லைஃப்பில் அப்படியே டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. எப்படிலாம் இவங்களுக்கு கோவம் வருதோ அப்படிலாம் ஜிமினை வச்சு இவங்க ஃபிசிக்கலி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமினும் அந்த அவருடைய லைஃப் ஃபுல்லாக எப்பவுமே ஒரு அந்த பெட்லேயே ஸ்க்ரீன் பண்ணி கத்தி அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே ஒன் டே யாங்கிட்டேருந்து ஜிம்னாக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ ஜிமின்னா இப்போ அப்படியே இதை அட்டன் பண்ணுறாரு. ஸோ அட்டன் பண்ண நம்ம டேங் தாங்க அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி ஸ்மைலோட, என்னடா ஜிமினே எப்படி இருக்கா, லைஃப்லாம் எப்படி போகுது, ஹாப்பியாக இருக்கியா, இவங்க உன்னை எப்படி பார்த்துக்கிறாரு, இவங்க சீனியர் சுற்றி கடைசியில் அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டல, நீ சரியான ஆள் தான்டா, என்ன எப்படி இருக்க லைஃப்லாம், டே என்னடா ஆச்சு, ஏன் ஆள்ற, என்னாச்சு, எதுக்கு ஆள்ற, என்ன எதுக்கு ஆள்ற, அது இங்கே நான் நினச்ச மாதிரி ஹாப்பியாக இல்லைடா, என்னமோ நடக்குது, என்னால் புரிஞ்சுக்க கூட முடியல, இவங்க முன்னாடி டே இங்கே பாரு ஜிவன் ஒன்றும் இல்லை, சரி பொறுமை, உனக்கு என்னாச்சா சொல்ல, பொறுமையாக சொல்லு, இவங்களுக்கு என்ன பிடிக்கலடா, அவர் அன்னைக்கு நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டு நைட்டு எல்லோரும் என்ன விட்டுட்டு போயிட்டீங்க, அப்புறம் டே ஜிமன் சரி ஒன்றும் இல்லை, உனக்கு ஏன் இப்படி பிரேக் அவுட் ஆகுதா, சரி அழாதா, போதும்
அழாத, உனக்கு ரொம்ப பிரீட் ஆகுது. அழுறத ஸ்டாப் பண்ணிச்சுன்னா உனக்கு திணறதா, உனக்கு ஃபீல் ஆகுதா? என்னடா சொல்கிற? அது யோகி அன்னைக்கு நைட்டு என்ன 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 பெட்டில் ஹேண்ட் கப் வச்சு அடிக்கிற மாதிரி அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே தேங்க ஒரு மாதிரி ஃபோனை காதில் வச்சு அப்படியே கேட்டுட்ருக்காரு. ஜிமின் அப்படியே எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. என்னென்ன பண்ணார் ஜிமின் இப்போ வரைக்கும் எவ்வளோ டார்ச்சர் பண்ணி அது மாதிரி அதெல்லாம் அனுபவிச்சிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அப்படியே டேங்கிட்ட சொல்கிறாரு. அப்படியே அங்கே டேங்க் கண்லேருந்து அப்படியே ஒரு மாதிரி 2-3 ட்ராப்ஸ் தான் அப்படியே ஒரு மாதிரி அவர் கண்லேருந்து விழுது. அவருடைய கண்லேருந்து இதெல்லாம் கேட்க அவரே அறியாமல் அப்படியே கண்லேருந்து கண்ணீர் வர ஸ்டார்ட் ஆகுது. டேய் ஜிமன், நீ அங்கேருந்து வர வேண்டியதானே? என்னடா சொல்கிற? எவ்வளோ டார்ச்சர்? ஏன்டா? நான் அன்றைக்கி சொன்னேன்ல இதெல்லாம் வேண்டான்னு. கவலைப்படாத, ஒன்றும் இல்லை. நீ ஒரு கொஞ்சம் நாள் அட்ஜஸ்ட் பண்ண, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். சரியா? ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அங்கே அவரை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு ஜிமினா. ஸோ இப்போ சடனாக அப்படியே இந்த டோர் ஓப்பன் ஆகிற ஒரு சவுண்ட் கேட்குது. அவ்வளோதான், ஜிமின் அப்படியே அந்த சவுண்டை கேட்டோடனே பதட்டத்தில் அப்படியே அந்த ஃபோன் அப்படியே கீழே போட்டுறாரு. ஸோ அந்த காலம் அப்படியே கட் ஆகுது. நம்ம யாங்கும் எவ்வளோ ஜிமன் ஜிமன் காலில் இருக்கியாடா ஜிமன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்ருக்காரு. பட் கால் அங்கே கட் ஆயிடுச்சு. ஸோ தேவதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவர் ஒரு பக்கம் ஜிம்மனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே காமிச்சா நம்ம யோங்கி தான் ஜிம்மனை பார்த்த மாதிரி இடைக்குள்ள என்ஜாயிட்டா. என்ன? யார் அது? அது அது வந்து யோங்கி கால் பண்ணியிருந்தா. ஓ, அவனா? என்ன சொன்னா? அவன்கிட்ட என்ன சொன்னா? அது ஒன்றும் இல்லை, நீ ஹாப்பியாக இருக்க எனக்கு கேட்டா. நான் அது ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டேன். சும்மா தான் பேசினா. ஓ, சும்மா? சரி வா அப்படின்ற மாதிரி இவங்கி தான் என்னோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே லைட்டாக தூக்க. எங்க போகிறோம்? வீட்டுக்கு வேண்டாம், ப்ளீஸ் விட்டுங்க ப்ளீஸ். அச்சோ, இங்கே பாரு செல்லும், அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது. போகலாமா? சரியா வா அப்படின்ற மாதிரி ஜிமினாடி லைக் ஜிமின் எல்லாருமே சோஃபாவில் தான் இருந்திருப்பாரு. ஸோ அந்த சோஃபாவில் இருந்து அப்படியே லைட்டாக தூக்குறாரு. தூக்கி அப்படியே ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. ஜிமினுக்கு தான் ஒரு மாதிரி இவங்களோட ஷோல்டர் லைட்டாக டேப் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. வேண்டாம் விட்டுருங்க யோகி ப்ளீஸ், விட்டுருங்க, என்னால் முடியல ப்ளீஸ், வேண்டாம் ப்ளீஸ். அப்படியா? ஆனால் எனக்கு வேணும். ஒன்றா விடுவேன். விட தான் போகிறேன். ஃபீல் பண்ணாதா, நான் இப்போ விட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின்ட்ட இந்த மாதிரி ரஃபாக தான் பேசிகிட்ருக்காரு. அந்த மாதிரி டக்குன்னு ரூம்குள்ளே கொண்டு வந்தவர் தான் அப்படியே இந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு மாதிரி கிஸ் பண்ணிட்டுருக்காரு. பட் ஜிம்மின் ஒரு மாதிரி கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றாரு. மாதிரி லைட்டாக நினைச்சிட்டே அவர் ஒரு மாதிரி கிஸ்ஸை கோஆப்ரேட் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்கா. இங்கே அப்படியே ஜிம்மோட ஒரு மாதிரி பேக்கரை மாதிரி கிரிப்பாக பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி இங்கே தான் பார்க்குறாரு. என்ன பாரு, ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணுற வழியை பாரு, புரியுதா? இங்கே உனக்கு ஒன்று நான் ஆராத்தி எடுத்த வா பண்ணலாம் அப்படின்னு நான் கூப்பிட்டுருக்க மாட்டேன், புரியுதா? இரிட்டேட் பண்ணுன்னு வையா, அது உனக்கு தான் ஆபத்து, தெரியும்ல? அது உனக்கே தெரியல சொல்லும். சரியா? கோஆப்ரேட் பண்ண அப்படின்ற மாதிரி மறுபடியும்
ஜிம்னோட நெக்கை ஒரு மாதிரி கிரிப்பாக அந்த டோர்லேயே வச்சு பிடிச்ச மாதிரி அப்படியே ஜிம்னோட பாடியை ஃபுல்லாக ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே அந்த டோரோட பிடிச்சி ஜிம்னோட நெக்கில் அப்படியே ஒரு ஹேண்டை வச்சு அப்படியும் அப்படியே ஜிம்னா கூட ஃபிசிக்கலி அப்படியே மூவ் பண்ணுறாரு. ஸோ ஜிமினா அது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி கண்ணிலேருந்து ஒரு மாதிரி டியர்ஸோட அப்படியே இவங்கவே பார்த்துட்ருக்காரு. அவரோட பேசக்கூட முடியலை. அந்த தடவை ரொம்ப டயர்டாயிட்டார். அவரால் அவருடைய பாடியை ஃபீல் பண்ணவே முடியல. அவருக்கு அவருடைய பாடி இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி கண்ணிலேருந்து டியர்ஸோட அவரோட ஒரு மாதிரி ஹெவியாக ப்ரீத் பண்ணிட்டே இவங்கிய பார்த்தா பேசக்கூட முடியல. அவருடைய டோன் கூட வெளியே வர மாட்டேங்குது. இவங்கி அத்த இவங்கி ப்ளீஸ் போதும் அத முடியல இவங்கி அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரத்தில் அவரே அன்கான்ஷியஸ் ஆகிட்டாரு. ஸோ இவங்க தான் ஒரு மாதிரி ஜிபின்ஸோட சீஸில் ரொம்ப டேப் பண்ணுறாரு. டேய் எந்திடா டேய் ஜமன், பரவாயில்ல அப்புறமா வருவேன் அப்படின்ற மாதிரி அப்படியே ஜிமினை விட்டுட்டு அப்படியே ரிட்டன் அவருடைய ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஜிமின் மேலே ஜஸ்ட் ஒரு பெட் சீட்டை மட்டும் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ அந்த ரூமை விட்டு அப்படியே இப்போ ஒரு ½ ஆகுது. ஓகே தான் அப்படியே ஜிமின் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்க வருது. ஸோ கையில் ஒரு குட்டியாக ஒரு டம்ளரோட டம்ளரில் ஜிமினுக்கு தான் ஜூஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே இவங்க ஜிமினுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாரு. ஸோ ஒரு மாதிரி அவர் கையில் ஒரு ஜூஸோட அப்படியே ஜிமினோட ரூமுக்கு தான் வராரு. ஒரு மாதிரி அந்த ரூமில் அந்த பார்க்குறாரு ஜிமின் இன்னுமே அந்த பெட்டில் எந்திக்கலை. ஸோ ஒரு மாதிரி படுத்தே தான் இருக்கார். ஸோ ஒரு மாதிரி எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் ஒரு பாட்டுக்கு படுத்திருக்காரு. ஸோ யோங்கி தான் அப்படியே கையில் வச்சுருக்க ஜூஸோட ஜிம்மை பார்த்துட்டே டேய் ஜிம்மன் எந்தி, உனக்கு ஜூஸ் கொண்டு வந்திருக்கா, எந்திடா டேய், உனக்கு ஒரு தடவை சொன்னால் காதில் வேங்க மாட்டியா, எந்தின்னு சொல்கிறல்ல, கண்ணை முழிச்சுப்பார் அப்படின்ற மாதிரி ஷவுட் பண்ணிகிட்ருக்காரு. பட் ஜிமின் கிட்டே இந்த எந்த ஆன்சரும் இல்லை, ரியாக்ஷனும் இல்லை. இப்போ யோங்கி ஒரு மாதிரி கையில் இருக்கிற அந்த டம்ளரை பக்கத்தில் இருக்க டேபிளில் வச்சுட்டு ஒரு மாதிரி நாங்கள் யோங்கி ஜிமினை பிடிச்சி டேப் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமினோட ஃபேஸில் ஜிமினை போட உழுக்கிறாரு. பட் ஜிமின் எந்திக்கவே இல்லை. அவர்கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லை, சுத்தமாக இல்லை. ஸோ யோங்கி எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி தண்ணி கூட தொளிச்சு பார்க்குறாரு. பட் ஜிமின் எந்திக்கிற மாதிரி இல்லை. ஸோ யோகிக்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி பயம் கொடுத்துருச்சு. ஒரு மாதிரி அவரோட செஸ்ட்டில் ஜிமினோட செஸ்ட்டில் தான் யோகி ஒரு மாதிரி ஹெட்டை வச்சு அவரோட இயர்ஸை வச்சு கேட்குறாரு. ஜிமினுக்கு ஹார்ட் பீட் இருக்கு. யோகிக்கு லைட்டாக அப்படின்னா மூச்சு வருது. டக்குன்னு அவருடைய யோகி தான் லைட்டாக யோகி அவரோட ஷேர்ட் எடுத்து யோகி நம்ம ஜிமினுக்கு வியர் பண்ண மாதிரி அப்படியே தூக்குறாரு. ஜிமினா ஒரு மாதிரி தூக்கிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி ஃபேமிலி டாக்டர்கிட்ட தான் யோகி ஜிமினை கூப்பிட்டு போகிறாரு. ஒரு மாதிரி அந்த வீட்டில் இருந்த டக்குன்னு கிளம்புறாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி டாக்டர்கிட்ட தான் யோகி ஜிமினை கூப்பிட்டு போயிடுறாரு. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சா யோகி ஜிமின்ஷியாக்குள்ளே கூப்பிட்டு போனவர் தான். அப்படியே அந்த டாக்டர்ஸும் ஜிமினை பார்த்து அப்படியே அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சுட்டாங்க. ஸோ படுக்க வச்சுட்டாங்க. ஸோ படுக்க வச்சப்பேக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அவனுக்கு என்னாச்சு, ஏன் எந்திக்க மாட்டேன்றா, சீக்கிரம் பாருங்கள், டாக்டரை கூப்பிடுங்க, டாக்டர் எங்க அப்படின்ற மாதிரி கத்திகிட்ருக்காரு. ஸோ அந்த டாக்டர் வந்துட்டார். இவங்க ஓகே ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏன் அப்படி கத்துறீங்க, நான் பார்க்குறேன், ஒன்றும் இல்லை, என்னாச்சு, அதை எனக்கு தெரில, கண்ணை ஓப்பன் பண்ண மாட்டேன்றா, சீக்கிரம் பாருங்க அப்படின்ற மாதிரி டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காரு. அங்கே அப்படியே அந்த டாக்டரும் அந்த டக்குனடிக்குள்ளே போய் ஜிமினோட ஐசியூவில் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி அவரை முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஃபேமிலி டாக்டர் ஒரு மாதிரி வெளியே வந்து இவங்க தான் பார்க்குறாரு. அவருக்கு இவங்க நல்லாவே தெரியும், இவங்களோட கோவத்தை பற்றியும் தெரியும். ஸோ எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரில. ஒரு மாதிரி இவங்கவே பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு டாக்டராக அவருக்கு ஜிமினை அந்த நிலைமையில் பார்க்க சுத்தமாக முடியலை. ஸோ அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஒரு மாதிரி வெளியே வந்தவன் தான், என்ன யோகி, அந்த பையனை நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, ஃபிசிக்கலாக இப்படி இல்லாமல் பண்ணுறது, நான்
பார்த்த ரேப்பஸ்ட் கேஸை விட ரொம்ப மோசமாக இருக்கா. எனக்கு தெரிஞ்ச ஜிமன் பொழைக்கிறது கஷ்டம். அவரை நீங்கள் ரொம்ப ஃபிசிக்கலி டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. அவரோட பாடி ரொம்ப வீக்காக இருக்கா. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதை தாண்டி எங்களால் எதுவும் சொல்ல முடியாது. அண்ட் ஜிமின் இப்போ பெட்டில் இருக்கார். அவர் அவங்கள பார்க்கணுன்றாரு. ஆனால் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன் இவங்க இப்படி நடந்துருக்கீங்க அவன்கிட்ட அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. டாக்டர் ஆனால் பொறுமையாக பேசுகிறாரு. ஸோ இவங்களையும் பார்த்தா அவருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக பேசிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிட்டாரு. ஸோ யூனி தான் ஒரு மாதிரி இதை அவள்த்தையும் கேட்டுட்டு அவன் என்ன கூப்பிட்றானா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அந்த நேரம் சாமான்ற மாதிரி ஹெட்டை மட்டும் நாக் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே யூனி தான் அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. எல்லோரும் வெளியே வந்துட்டாங்க. ஸோ அந்த ரூமில் யாருமே இல்லை. நர்ஸ்லேருந்து டாக்டர் வரைக்கும் வெளியே வந்துட்டாங்க. ஸோ இப்போ அப்படியே ஜிமன் தான் அவருடைய ஃபேஸில் இருக்க ஆக்சிஜன் மாஸ்க்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க ரொம்ப பொறுமையாக ஜிமன் கிட்ட வந்து அப்படியே உட்கார்றாரு. ஸோ ஜிமன் தான் ஒரு மாதிரி கண்ணை ஓப்பன் பண்ண முடியாமல் அப்படியே ஓப்பன் பண்ணி இவங்க பார்க்குறாரு. அவரை ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவரால் சொல்ல முடியலை. அப்படியே ஒரு மாதிரி அந்த ஆக்சிஜன் மாஸ்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவருக்கு பேச்சு கூட வர மாட்டேங்குது. ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காரு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல. ஸோ இப்போ பொறுமையாக ஜிமன் தான் யூகியோட ஹேண்ட் அப்படியே பொறுமையாக அவருடைய ஹேண்ட்குள்ளே ஹோல்ட் பண்ணுறாரு. ஹோல்ட் பண்ணிவிட்டு யோகி யோகி அது எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியும் நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் யோகி. நீங்கள் என்ன ஒரு தடவை ஃபோர்ஸ் பண்ணும் போதும் எனக்கு பெயின் இருந்தது தான். ஆனால் உங்கள் கூட இருந்தது ஹாப்பி இருந்தது. கூட இவ்வளோ வாழ்ந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்புறம் இங்கே ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் அப்படி செஞ்சுட்டேன். ஏன்னா மன்னிச்சிருங்க. இங்கே அப்படியே ஜிம்மோட ஹேண்ட் அப்படியே இவங்களோட ஹேண்ட்லேருந்து கீழே விழுது. ஸோ இவங்களோட கண்ணிலேருந்து அவரால் கண்ட்ரோலே பண்ணிக்க முடியாத அளவுக்கு டேஸ் வந்துட்டுருக்கு. அவரால் அதை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஒரு மாதிரி பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. இவங்க ஒரு மாதிரி ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. டைட்டாக ஹக் பண்ணி பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. பட் நோ யூஸ். இவங்களால் அதை ஏற்றுக்க முடியல. உடனே அவர் வெளியே போய் டாக்டரை கூப்பிட்றாரு. ஸோ டாக்டர் வந்து ஒரு மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து சாரி இவங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இங்கே இவங்க ஜிமினை அவர் டைட்டாக அழுதுகிட்ருக்காரு. ஸோ இப்போ அப்படியே ஒரு ஆஃப்டர் 1 வீக் ஆகுது. இப்போ காமிச்சா நம்ம இவங்களுக்கு முன்னாடி ஜிமினோட ஃபோட்டோ தான் அது அவங்களோட வெட்டிங் அன்னைக்கு ஜிமின்ஷி போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் அப்படியே அழகாக கையில் ஒரு பொக்கேவோட வச்சு எடுத்த ஃபோட்டோ. ஸோ அது ஒரு மாதிரி டேபிளில் வச்ச மாதிரி இவங்க ஒரு மாதிரி ஜிமினாவோட ஃபோட்டோவே பார்த்துட்டு அப்படியே அந்த டேபிளில் ஒரு சேரில் அப்படியே உட்கார்றாரு. ஸோ உட்கார்ந்து அந்த டேபிளில் இருக்கிற ஜிமினாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அழுதுட்ருக்காரு. அவரோட ஜிமின்ஷி இறந்ததை ஏற்றுக்க முடியல. ஸோ இப்போ ஒரு மாதிரி ஜிமினுக்கு பக்கத்தில் லைக் அந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் ஒரு ஜூஸ் திங்ஸ் இருக்குது. சம்திங் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. ஒரு மாதிரி அந்த ஜிமினோட ஃபோட்டோ பக்கத்தில் வச்சுட்டு ஜிமன் எடுத்துக்கோ உனக்கு பிடிக்கும்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காரு. ஸோ ஓகே இதோட ஸ்டோரி எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேடா இதோட அந்த ஸ்டோரி எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து என்கிட்ட வந்து ஒரு பர்சன் போட சொன்னாங்க. இந்த பர்சனோட நேமை வந்து நான் சொல்ல விரும்பலை. ஸோ இந்த ஸ்டோரி கண்டென்ட் வந்து அவங்க கொடுத்தது தான். அண்ட்
இந்த ஸ்டோரி வந்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரில. நான் வந்து சேடாக எண்டிங் கொடுத்து ஸ்டோரிலாம் போடவே மாட்டேன். ஆனால் அவங்க வந்து இதை வந்து போட சொன்னாங்க. அதுக்கு ரீசன் வந்து இது வந்து அவங்க ஃப்ரெண்டோட ஸ்டோரி. ஸோ அவங்க ஃப்ரெண்டு வந்து ரியலாகவே இறந்துட்டாங்க. அவங்களோட ஃப்ரெண்டோட ஸ்டோரி தான் முழுக்க முழுக்க என்கிட்ட சொல்லி இதை வந்து யூன்மின் ஸ்டோரியாக போடணும், அதுக்காக தான் போட்டேன். ஸோ ஓகே, வரட்டா? நான் நெக்ஸ்ட்டு எஃப்எஃப்பை கொண்டு வரேன்டா. நான் வந்து OT7க்கு நெக்ஸ்ட்டு பார்ட் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ ஓகேடா, வரட்டா?